ஒரு வழியா அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு. ஆனா தேதி பின்னர் அறிவிக்கப்படும். எல்லாம் போயிட்டு திருமாவளவன் பேசலன்னா இவ்வளவு நேரம் நான் உட்கார்ந்து இருந்தேன் கைஸ். திருமாவளவன் சாரும் பேசிட்டாரு. அதாவது கிட்டத்தட்ட எல்லா கட்சியினருமே கவர்னரோட ஆட்சி வரக்கூடாது, மக்களோட ஆட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆதரவு கொடுத்தாங்க. பட் ஒரு படி மேல திருமாவளவன் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட கட்சினால விஜயால ஆட்சி அமைக்க முடியாம போயிடக்கூடாது, அப்படி ஒரு படி என்னோட கட்சி மேல வந்துடக்கூடாது, அதனால நான் ஆதரவு தெரிவிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இத தாண்டி ஆளுநர் கிட்ட போனா 4வது முறை ஃபெயில்டு. அவர் எங்கேயோ போயிட்டாரு, போறாரு, அதனால நீங்க பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால நாளைக்குதான் போயிட்டு இவங்க பெரும்பான்மையோடைய லெட்டரை கொடுக்க போறாங்க. நாளைக்குதான் இவர் எப்போ பொசிஷன் ஏற்க போறாரு அப்படின்றது தெரிய போகுது. ஃபைனலி சிஎம் ஆக போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா எப்ப ஆக போறாருன்னே தெரியல. சோ வில் வெயிட் அண்ட் வாட்ச். ஆளுநர் தரமான செய்கை,